Hi guys, welcome back my channel. So இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி. ஸோ இதுக்கு நான் ஃப்ரோசன் ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இது வந்து நகர மீன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணது தான், வித் ஹெட்டோடு வரும். இப்போ நம்ம வந்து வாட்டரில் வந்துட்டு இதை வாஷ் பண்ணிடலாம். மொத்தம் 4 பீசஸ் இருந்தது, 480 கிராம்ஸ் நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற ஹெட் பார்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் குழம்பு வச்சுருவேன். மீதி இருக்கிறத வந்து நான் ஃப்ரை பண்ணிடுவேன். இது எப்போதுமே ஃபுல் ஃபிஷ் தான். நமக்கு வந்து கட் பீசஸ்னால் அது வந்து வேறு வெரைட்டி வாங்கணும். ஸோ நமக்கு வந்து சீ ஃபிஷ் கிடைக்காது. ஸோ தட் நான் ஃப்ரோசன் ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சீ ஃபிஷ் கிடைக்கும், பட் மார்க்கெட்டுக்கு போகணும். பட் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு வாஷ் பண்ணிடணும். இது ஆல்ரெடி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோடய விங்ஸ், அதோட செயல், அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற அந்த குடல் எல்லாமே எடுத்துருப்பாங்க, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஃபிஷ் கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஃப்ரெஷ் இன் த சென்ஸ் உயிரோடு இருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து ஃப்ரோசன் எப்படி இருக்குமோ அப்படி தான். ஃப்ரோசன் ஃபிஷ் வந்து ஹெல்த்தி இல்லை, பட் ஸ்டில் நமக்கு இப்படி தான் கிடைக்கிது. இப்போ நம்ம உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்குவோம். ஸோ இதே நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 5 to 6 டைம்ஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஃபிஷ் எப்போவுமே கொலன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பட் இது அந்த மாதிரி இல்லை. ஸோ இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நான் ஸ்லிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த இது வந்து இது பண்ணோன்னா உங்களுக்கு மசாலா வந்து உள்ளே இறங்கும். நான் உட்டில் வச்சு பண்ணல, ஸோ தட் வழுக்குது. ஸோ இந்த மாதிரி கிராஸாக வந்து ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற நான் ஹெட் போர்ஷன் இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டு மசாலா தடவேன். ஸோ இதுக்கு சால்ட் எடுத்துக்கிறேன். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தென் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதுவே போட்டுக்கோங்க. இப்போ லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இதிலே ஆயில் ஆட் பண்ணிடுங்க கொஞ்சமாக. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபிஷ் மேலே நம்ம தடவிடலாம். நல்லா வந்து நிறைய இது பண்ணுங்கள். சைடில் மேலே எல்லாமே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இது வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. இப்படியே இருக்கட்டும் வெயில்லையே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து மசாலா இறங்கியிருக்கும். ஸோ மேக்னேட் பண்ணுறது தான். ஃபிஷ் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வச்சு வறுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி சடனாக எங்களுக்கு கேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ தட் நான் இண்டக்ஷனில் குக் பண்ண ட்ரை பண்ணேன். கொஞ்சம் பயந்துக்கிட்டே பண்ணேன். ஸோ இந்த இது வந்துட்டு எனக்கு யூஸ் பண்ணதில்லை, ஃப்ரை பண்ணதில்லை. ஆக்சுவலி நார்மலாக வந்து மில்க் பாயில் பண்ணுவோம், இல்லை ரைஸ் குக் பண்ணுவோம். பட் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை இதில் பண்ணுறதுக்கு. ஸோ நான் கீழே போய்ட்டு எங்கள் இதில் பண்ணிட்டு வச்சேன், ஹவுஸ் ஓனர் வீட்டில். நான் ட்ரை பண்ணேன் இதில், பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வரல. கொஞ்சம் வந்து ஸ்கின்லாம் வந்து பீல்டு ஆயிடுச்சு. எண்ணெய் நிறைய விட்டுக்கலாம். டவா ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நிறைய எண்ணெய் தேவைப்படாது. ப்ளஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்துட்டு நான் ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து ஸ்டவ்வில் பண்ணிக்கிறேன். அவங்க தீ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிட்டாங்க. ஸோ தட் நான் அப்படியே அதையே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேம் நடுவில் வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா வந்துட்டு எண்ணெய் ஊற்றுருங்க. நான்ஸ்டிக் டவா தான், ஸ்டில் நீங்கள் எண்ணெய் விட்டுக்குங்க. பட் எண்ணெய் அவ்வளோ பிடிக்காது. இந்த எண்ணெய் ஊற்றுனது அவ்வளோவே தான் இருந்தது கடைசி வரைக்கும். ஸோ அந்த ஸ்கின் எடுத்துக்குது, பட் நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. மசாலா ஆல்ரெடி நல்லா இறங்கிருச்சு. ஸோ இதை நல்லா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உடையாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி தீய விட வேணாம். ஃபிஷ் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் அவ்வளோ அப்படியே தான் இருக்குது. சேஃபாக அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. ஆனால் முள் ஜாஸ்தி இருந்தது நகர மீனில். பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் அது வந்து இன்னும் டவா ஃப்ரையில் பண்ணுங்கள். இது வந்து பேனில் தோசை டவாவில் பண்ணுது.